அவங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை வந்து வராது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட ஷிஜிடெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் கலக்கிக்கிட்டு இருக்கிறதே ப்ராங்க் வீடியோஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அவங்க பண்ணக்கூடிய ப்ராங்கை பற்றி நம்ம பேச போகலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது, ஸோ எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக தான் அவங்க வந்து அவங்களோட கிரியேட்டர் இன்சைடர் அதில் யூடியூப்லேயே அவங்கள டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பிளாக்லேயும் அவங்க வந்து போட்டிருக்காங்க, பிளாகில் யூடியூப் ஹெல்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் போடுவீங்க, போடலாம், ஓகே, தப்பு கிடையாது. ஆனால் அதில் என்ன முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னா 2 விஷயம் வந்து பார்க்கணும். ஒன்று வந்து என்னென்னா, நம்ம போடக்கூடிய அந்த ப்ராங்க் கண்டென்ட்னால ஒரு ஃபிசிக்கலி ஒரு டேமேஜ், அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் கண்டென்ட் அப்படி இருக்கக்கூடாது. சேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் பண்ணுறது மாதிரியும் இருக்கக்கூடாது. 2 சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுனா, இப்போ ஒரு குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தைகிட்ட போயிட்டு வந்து உங்கள் பேரண்ட் வந்து ஏதாவது டெத் ஆகிடுச்சு அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் போட்டு ஃபேக்காக, அதாவது ப்ராங்குக்கு பண்ணுவாங்க இல்லை அந்த பிள்ளைங்களை இது பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. அவங்க மைண்ட் அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ப்ரெக்னென்சி எல்லாம் ஃபேக் ப்ரெக்னென்சி எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏமாத்துறது மாதிரி பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் அதில் எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது நான் அந்த கொடுத்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இது போடக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோனால மற்றவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி எந்த டேமேஜும் வரக்கூடாது, சேம் அவங்களுக்கு மைண்டு வந்து அஃபெக்ட் ஆகுறது மாதிரியும் இருக்கக்கூடாது. உங்களோட ப்ராங்க்னால ஜஸ்ட்டு ஜாலியாக சும்மா எல்லோரும் சிரிச்சிட்டு போகிறது மாதிரி இருந்துன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் இன்னொருத்தங்களை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி இருந்துன்னா கட்டாயமாக வந்து ப்ராப்ளம் வரும், என்ன வேணால் நடக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை நம்ம போடக்கூடிய கண்டென்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிக்கலாம், அன்லிஸ்டடில் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை வந்து வராது. இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறது கூட ஃபயர் எல்லாம் வச்சு அதெல்லாம் கூட ஒரு சில பேர் ப்ராங்க்ல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். கிரியேட்டர் இன்சைடரில் யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க, எந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது ப்ராங்கில் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம வந்து சும்மா வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போடலாம். இந்த மாதிரி ஃபிசிக்கலி மென்டலி வந்து அஃபெக்ட் பண்ணுறது மாதிரியான கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.